எப்பவுமே ஒரே மாதிரி ரெசிபி செய்யாமல் குழம்பு ரசம் பொரியல் இப்படின்னு செய்யாமல் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கேக் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. இது ஃபஸ்ட்டு செய்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்காக வந்து புளிக்காத தயிர் ஒரு கப்பு, அதே கப்பில் ஒரு கப்பு வந்து சுகர் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எசன்ஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் எடுத்த கப்புலேயே முக்கால் கப் அளவு வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. வாசம் இல்லாத எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் கலந்துட்டு மைதா மாவு 1½ கப்பு, எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் 1½ கப் அளவு ஜலிச்சு சேர்த்திக்கங்க. கொஞ்சமாக வந்து சோடா உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து, கொஞ்சம் பால் ஊற்றி கலந்தெடுத்து நல்லா வந்து இட்லி மாவு பார்த்து கலந்தெடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் நான் வந்து இன்றைக்கி வந்து கடாய் தாங்க வச்சுருக்கிறேன். நல்லா வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வச்சு ஒரு 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கேக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நானும் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு ஸ்பாஞ்சாக சூப்பராக வரணும், நல்லா இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சுட சுட நல்லா ஸ்பாஞ்சியான கேக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே ஒரே மாதிரி ரெசிபி செய்யாமல் குழம்பு ரசம் பொரியல் இப்படின்னு செய்யாமல் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கேக் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. இது ஃபஸ்ட்டு செய்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்காக வந்து புளிக்காத தயிர் ஒரு கப்பு, அதே கப்பில் ஒரு கப்பு வந்து சுகர் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எசன்ஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் எடுத்த கப்புலேயே முக்கால் கப் அளவு வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. வாசம் இல்லாத எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் கலந்துட்டு மைதா மாவு 1½ கப்பு, எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் 1½ கப் அளவு ஜலிச்சு சேர்த்திக்கங்க. கொஞ்சமாக வந்து சோடா உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து, கொஞ்சம் பால் ஊற்றி கலந்தெடுத்து நல்லா வந்து இட்லி மாவு பார்த்து கலந்தெடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் நான் வந்து இன்றைக்கி வந்து கடாய் தாங்க வச்சுருக்கிறேன். நல்லா வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வச்சு ஒரு 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கேக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நானும் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு ஸ்பாஞ்சாக சூப்பராக வரணும், நல்லா இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சுட சுட நல்லா ஸ்பாஞ்சியான கேக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.